தஞ்சாவூரில் இருந்து 24 கிலோமீட்டர் தொலைவில் வெண்ணிப்போர் நடந்த இடம் கோவில் வெண்ணி என்ற பெயருடன் இன்றும் இருக்கிறது. பின்னர் பல போர்களில் வெறியோடு போரிட்டு போர்க்களங்களை வெற்றி களங்களாக மாற்றினார். பாலக்காடு, திருவாங்கூர், கொச்சி, தென்மலையாளம், வடமலையாளம் ஆகிய பகுதிகளை கொண்ட சேர நாட்டை அடைந்து அந்த நாடுகளை வென்று கரிகாலன் தன் பேரரசின் கீழ் சேர்த்து கொண்டான். பின் தொண்டை நாட்டை கைப்பற்றி முன்னே சென்று வடக்கே வேங்கடம் எனும் திருப்பதியையும் அடக்கி வெற்றி கொண்டான். அதன் பின் ஒரு பெருஞ்சேனையுடன் வடக்கு நோக்கி புறப்பட்டு இமயம் வரை சென்று திரும்பினார். இமயத்தையே பார்த்தவன் கொஞ்சம் இலங்கையையும் பார்த்தான். கப்பற்படை வீரர்களை அழைத்து கொண்டு இலங்கை தீவை அடைந்து அதனை வென்று தன் துணைத் தலைவனை அங்கே ஆளவிட்டு திரும்பினான் என கலிங்கத்து பரணி கூறுகிறது. தொண்டை நாட்டையும் சோழ நாட்டையும் பலப்படுத்திய பெருமை சங்க காலத்தில் கரிகால சோழனுக்கே சாரும். தான் வென்ற தொண்டை நாட்டை திருத்தினான். காடுகளை கலைத்து அதை நாடாக்கினான். காஞ்சி நகரத்தை கரிகாலன் புதுப்பித்தான். அவர்கள் விவசாயம் செய்ய அந்த நிலங்களை விளை நிலங்களாக மாற்றினான். தனக்கு ஒப்பாரும் இல்லை, எனக்கு மிக்காரும் இல்லை என அழியா புகழை பெற்றான் கரிகாலன்.